ஒன்பதாயிரத்து 9,099 என்ற பெண்ணுடன் 9ஐ கூட்டினார். கவனித்துக் கொள்ளுங்கள். 9,099 பெருமதியுள்ளது. 9ஐ கூட்டினார். 9 கூட்டினா என்ன இலக்கம் வருது? 9 9 18. ஒன்று மீதி 11 10. ஒன்று மீதி 1 9. இந்த எண்ணை பின்னால் இருந்து எழுத போகுது. பின்னால் இருந்து எழுதக்குள்ள எப்படி வரப்போகுது? 8 0 1 9 எண்ணும் போது 10 இடத்திலும் 1000 இடத்திலும் வரும் இலக்கம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 10 இடத்துல வார இலக்கம் இது. இது 1 இடத்துல வர்ற இலக்கம். இது 10 இடத்துல வாரது. இது 100 இடம். இது 1000 இடம். 10 இடத்துல வாரது 1. 1000 இடத்துல வார 8 கூட்டி விட்டா விடை 9. சரியா விடை அளித்த அவ்வளவு இருக்கும். வாழ்த்துக்கள் கடிக்கார பிள்ளைகள். இந்த கேள்வி உங்களுக்கு ரெக்கார்ட்ல போட்டு விடுவோம். நீங்க செய்யலாம். எழுதலாம். இப்ப கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்த கேள்விக்கு போகும். சரி, ஓகே. அடுத்த கவனித்துக் கொள்ளுங்க. 6 அட்டைகள் இருக்கு. ஓர் இலக்கத்துக்குள்ள பெரிய இலக்கம் என்று சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படியா? கவனித்துக் கொள்ளுங்க. 6 அட்டைகள். இதுல ஓர் இலக்கத்துல பெரிய இலக்கம் எதுன்னு சொல்லி பாருங்க. 9. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியா? கவனித்துக் கொள்ளுங்க. 9 ஒரு இலக்கம் அவற்றின் இலக்கங்களின் கூட்டுத்தொகையின் ஆகக்கூடிய பெருமை தான் கேட்கிறார்கள். அப்படின்னு சொல்லலாம். இதுல 9 இருக்கலாம். பெரிய உங்களுக்கு ஒரு இலக்கங்கள்ல பெரிய இலக்கங்களை ரங்கு வரிசைப்படுத்துறீங்கன்னா 9 8 7 6 5 4 உளவையும் கூட்டிங்கன்னு சொன்னா அதுக்குரிய விட அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 8 7 15 20 26 30 39 சரியான விடையா இருக்கு. சரி, அது எப்படி என்ன பாருங்க. அந்த எண்ணெய் இலக்கங்கள்லயே நான் அதை கூட்டோட பாருங்க. இவ்வளவு வந்து அதுல ஓர் இலக்கம் ஒரு தடவை மாற்றம் அமையுமாறு 6 எண்ணத்தைகள் உள்ளன. வினாக்கள் 54 போட்டிருக்கிறீங்க. 54 போட்டிருக்கிறீங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னா 9 அதாவது 6 அட்டையிலையும் 9 9 போட்டிருக்கிறீங்க. கேள்வி அப்படி இல்லை. கேள்வி என்னன்னு சொன்னா ஓர் இலக்கம் ஒரு தடவை மாத்திரம். 9 ஒரு தடவை இருந்தாலும் எழுதலாம். 8 ஒரு தடவை இருந்தாலும் எழுதலாம். 7 ஒரு தடவை இருந்தாலும் எழுதலாம். அப்படித்தான் கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆகக்கூடிய கூட்டுத்தொகை இதுல ஆக குறைந்த கூட்டுத்தொகை கேட்டா என்ன செய்யறது? 6 அட்டையிலையும் 1 இருந்து 6 வரைக்கும் போட்டு 1 பிளஸ் 2 3 4 6. இதுல ஆக குறைந்த கூட்டுத்தொகை எவ்வளவு வேறும்? 6 4 10 15 18 20 21. ஆக கூடிய கூட்டுத்தொகை கேட்டா 39. குறைஞ்சது கேட்டா 21. யாருக்கும் ஏதாவது கேட்கணும் பண்றாங்க? டவுட் ஏதாவது சொன்னா கேட்கலாம். அந்த 10 19 விளங்கிட்டாரு. கவனிச்சு கொள்ளுங்க. இந்த 19 விளங்கிட்டா? யாசினி டவுட் இருக்கா? இல்ல சார், விளங்கிட்டு. கேள்வி பார்த்துட்டு நான் முடிப்போம். கவனிச்சு கொள்ளுங்க. அதே கேள்விதான் நாங்கள் வச்சிருக்கிறது. குறைந்த கூட்டுத்தொகை இருக்கிறார்கள். கேட்டா அதுக்கு இப்படிதான் செய்யும். இந்த கேள்வி என்ன பண்ண செய்ய பார்ப்போம். நீங்க என்ன பண்ண சொல்லுவீங்க?
ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அம்மாதத்தில் உள்ள சனிக்கிழமைகளை சொல்லும். 4 இருக்குமா 5 இருக்குமா 6 இருக்கு. சரி, கவனித்துக் கொள்ளுங்க. இல்லங்களுக்கு தெரியும் இந்த கேள்விக்கு செய்முறை. அதாவது 31 நாட்களை கொண்ட மாசம் என்று சொன்னா இதுல 31 நாட்களை கொண்ட மாசத்துல எங்களுக்கு பெரிய தொடங்குற நாள், அதாவது 1ஆம் தேதி வாரது, 2ஆம் தேதி வாரது, 3ஆம் தேதி வார நாட்கள் மட்டும் 5 5 இருக்கு. ஏன்னா வியாழன் 1ஆம் தேதி என்று சொன்னா வெள்ளி 2ஆம் தேதியா இருக்கும், 3ஆம் தேதி சனியா இருக்கும். ஆகவே சனிக்குள்ள பதில் 5 இருக்கு. 1ஆம் தேதி தொடங்கிறன்னு சொன்னா 29ஆம் தேதி முடியும். அந்த தேதிகளோட கூட்டுத்தொகை 75 இருக்கு. அது எப்படி என்று கேட்குறீங்களா? 1 8 15 22 7 கூட்டினா வரும். அதே போல 2 இருந்து 30 வரைக்கும் கூட்டுத்தொகை 80 வரும். 3 இருந்து 31 85 வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பாடமாக்கி வச்சு கொடுப்பீங்க நினைக்கிறேன். சரி, ஓகே, நேரம் போயிட்டது. இன்னைக்கு புத்தகங்களை பிள்ளை அந்த ஐக்கு புத்தகத்தை எடுத்து மொத்தமா இருக்கிற செயலட்டையில ஒரு 20 கேள்வி செய்யும். நாளை காலையில வழங்கப்படும். சரியா? ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் புத்தகம் எடுத்துக்கொண்டு